ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் சார் படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். வழக்கம் மோகன் சார் படம்லாம் நான் எங்கள் ஊரில் நாகர்கோவிலில் பார்த்துருக்குறேன். இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. இனிமேல் வர்ற எந்த ஹீரோவுக்கும் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் போட முடியாது. ஏன்னா இப்போ வர்ற எல்லா படமே ஒரு வாரம் தான் ஓடுது. பல வெள்ளி விழா படம் கொடுத்த ஒரு ஹீரோ, ஒரு சிறப்பாக அவரோட ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணி அவரோட ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. மோகன் சார் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். வேறு ஏன் இந்த படத்துக்கு பிறகு அவரோட அடுத்த படம் வந்து விஜய் சாரோட தி கோட் வருது. கண்டிப்பாக தி கோட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவரோட இன்னொரு விஷயம், அவருக்கு நான் குழந்தையாக இருக்கும்போது அவர் படத்தை தேட்டரில் பார்த்தேன். இன்றைக்கி எனக்கே ஒரு குழந்தை இருக்குது, நான் அவர் படத்தை பார்க்குறேன். இன்றைக்கி அவர் யூத்தாக தான் இருக்கிறார். அவர் ஹீரோவுக்கு நல்ல மெட்டீரியல். ஆமாம், அதாவது ஒரு விஜயகாந்த், சத்யராஜ், கமல் சார்லாம் நடிக்கிற பீரியடில் தான் மோகன் சார் நடிக்கிறாங்க. மோகன் சார் நடிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு ஆக்ஷன் பிளாக்கே கிடையாது. ஒன்லி மைக்கு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் மோகன் சாருக்கு ஆக்ஷன் பிளாக் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் சிறகடிக்க ஆசையில் நடிக்கிறேன். அதில் வந்து ஆர் சுந்தரராஜ் சார் நடிக்கும்போது சுந்தரராஜ் சார் சொல்லுவார், மோகன் சார் கேட்பார், என்னங்க விஜயகாந்த், சத்யராஜ் எல்லாம் வச்சு ஆக்ஷன் பிளாக் எடுக்கிறீங்க, எங்களெல்லாம் வச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. அது உனக்கு வந்து மைக்கு கொடுத்தா தான் ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க, இல்லை உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஃபைட்டெல்லாம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சுந்தரராஜ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்கிறது. ரெண்டாவது நல்லா இருக்குது. இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை 2K கிட்ஸ் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவரோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னொரு விஷயம், நான் படம் பார்க்க வந்தது காமெடி மற்ற விஷயங்களுக்காக இல்லை. மோகன் சார் படத்தை தேட்டரில் பார்க்கணும். அது ரொம்ப நாள் பிறகு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் படங்கள் வர வாழ்த்துக்கள். 44 வருஷமாக அவரோட படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நியூ என்ட்ரி ஆயிருக்காரு. இந்த படங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு நல்லாயிருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி குழந்தைகளும் இந்த மாதிரி அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக வாழ்த்துக்கள். படம் வந்து செம்ம சூப்பரு. சாரை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. அதே ஸ்டைலு, அதே லுக்கு எல்லாம் இருக்குது. ரெண்டாவது ஒரு அப்பா பொண்ணு பார்க்க வேண்டிய படம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்தா எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோ இது போலி மாத்திரன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக வந்திருக்கு. அதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டிப்ஸு கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. இதுதான் படம். இந்தமாரி படத்தை தான் பார்க்கணும். ஆனால் மக்கள் எடுப்பாங்க, வேறு மாதிரி கேட்பாங்க. அந்தமாரி அதோட வேறு லெவலில் படம் எடுத்துருக்காங்க. சூப்பரே பார்க்கலாம். ஆனால் உண்மையாக அப்பா அம்மா தான் அப்பாவும் பொண்ணும் பார்க்க வேண்டிய படம் தான். என்ன சார் கம்பேக் தான் பயங்கரமாக இருக்கும். அதே மோகன் சாரோட இப்போ கூட வேறு மாதிரி இருக்கிறார். இப்போ ட்ரெண்டுக்கு அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு அப்படி இருந்தார். இப்போ ட்ரெண்டுக்கு இப்போ இருக்கிறேன். வேறு லெவல் படம் பயங்கரமாக இருக்குது. பழைய பார்த்தோன்னா இப்போ பார்த்து ஆக்ஷன் வேறு மாதிரி. இப்போ ஒரு ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கிறார். பழைய மாதிரிலாம் கிடையாது. இப்போ வேறு மாதிரி மாற்றம் மாற்றினாங்க. அந்த ஏஜுக்கு அப்படி இருந்தார், இந்த ஏஜுக்கு இப்போ இருக்கிறார். பயங்கரமாக இருக்கும். ஆக்டிங் பயங்கரம், மியூசிக் பயங்கரம், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. டிஜிஎம்லேருந்து எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. போர்லாம் கிடையாது. பட்டமே வேறு லெவலு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரையும் படம் சூப்பர். இன்ட்ரோலும் பயங்கரமாக இருக்கும். புரியல, எல்லாரும் நல்லா ஆக்டிங் தான். நடித்தவங்க எல்லாருமே நல்லா ஆக்டிங் தான். நாங்களும் நடிச்சிருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ஒரு சீன் பண்ணுறோம். அதனால் படம் வேறு லெவல். இதுதான் சார் அந்த படத்துக்கு அந்த டெண்டர் நடிச்சு அப்படி நடித்தார். இப்போ இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிச்சிருக்கேன். படம் வேறு லெவல். படம் நல்லா இருக்குது சார். படம் வந்து சென்டிமெண்ட் அப்பா பொண்ணு கதை தான். இந்த போதை பண்ணுற ஒரு மாத்திரையால் கரெக்டாக அவர் தேடி கண்டுபிடிக்கிறாப்புல. சென்டிமெண்ட் போது, ஆக்ஷன் போது, சாங் ஒன்று நல்லா இருக்குது. அப்பா பொண்ணு சாங் ஒன்று. சார் வந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு புதுசாக இருக்குது. வேறு விஷயமா பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், படம் கம்பல்சரி கண்பாக்காக இருக்கும். அது பழைய சாரை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியாது. ஒரு ஆக்ஷன் இதுவெல்லாம் பார்க்கலாம். அவர் ஆமாம் பாட்டு அதிகமாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் தான் ரொமாண்டி தான் பண்ணுவார். இதில் வந்து என்னென்னா ஒரு அப்பாவாக வந்து பண்ணியிருக்கிறாப்புல, ஒரு அப்பா கேரக்டர் சென்டிமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல. நல்லா வந்துருக்குது படம். எல்லாம் நானே பண்ணியிருக்கேன். கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நானும் நடிச்சிருக்கிறேன் படத்தில். படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சார் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. டேரக்டர் சார் வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கிறாப்புல. ஒரு இதுவாக எடுத்துன்னு வந்துக்கிறாப்புல. 10 வருஷமே கொடு. அதில் வந்து நம்ம லவ்வாக பார்க்கலாம், இதில் வந்து ஆக்ஷன் சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். சார் புரியல, இந்த வயசு அவர் வயசான மாதிரியே தெரியல. படத்தை பாருங்கள், வயசான மாதிரியே தெரியாது. அவர் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல.
கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இல்லை ஆக்சுவலாக வந்து மோகன் சார் வந்து நம்ம லவ் டூயட் சாங்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து மோகன் சார் சென்டிமெண்ட் பண்ணதை மிகப்பெரிய எல்லா சில படத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்ததே இல்லை. அவர் ரொம்ப உருகி நடிச்சிருக்கார். அவர் எப்பயுமே உருகி நடிக்கக்கூடிய நடிகர் தான். ஆனால் இதில் பொண்ணுக்காக அவர் உருகிறது வந்து ரொம்ப எல்லாத்தையும் மனசு ரொம்ப இது ஆகும். அப்புறம் அந்த பொண்ணுக்காக அவர் வந்து வெளியே வரும்போது இது எப்படி ஆகுதுன்னு கண்டுபிடிக்க வரும்போது இந்த மாஃபியா மெடிக்கல் மாஃபியாவை கண்டுபிடிச்சி அது எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் அதோட டெட் எண்டு வரைக்கும் போய் அவங்கள அழிக்கிறது. அதுக்காக அவர் எடுத்துக்கிற சிரத்தை, அதுக்கு அந்த ஆக்ஷன் பிளாக்ஸு, அது இப்போ நம்ம இந்தியனில் பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் உட்கார வச்சு நீ அது பண்ண இது பண்ண உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு எல்லாம் மீடியாவில் எல்லாம் பேசி அது வந்து மக்கள் மனசில் நல்லா பதியும். இந்த வந்து இந்த பொண்ணுங்களை கடத்துறது இதெல்லாம் ஒரு சமூகத்தில் நடக்கிறது ஒன்று தான். இது இங்கே நம்மளுக்கு தெரியாது. இது பாம்பே, கல்கத்தா இங்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த போலி மாத்திரைகள் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் சாகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போலி மாத்திரை தயாரிக்கிற குரூப்பு இருக்குது. அது வந்து சில அரசியல்வாதிங்க லஞ்சம் வாங்கிட்டு இப்போது படத்தில் வினிதா பண்ணுறாங்க இல்லையா, அதை லஞ்சம் வாங்கிட்டு இதை வந்து வெளியிடுறாங்க. அதனாலேயே சில பேர் வந்து இப்போ தப்பாக இறக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த படம் வந்து நல்ல ரீச் ஆகும். இது நல்ல படம். இது வந்து ஒரு சீன் கூட போர் இல்லை. படம் அப்படியே போகிறது வந்து ரொம்ப சூப்பராக போகுது. படம் நம்மளுக்கு போரே அடிக்காது. அப்புறம் அப்பா ஒரு பாட்டு நல்லா, அந்த பாட்டெல்லாம் 2 பாட்டும் நல்லா இருந்தது. ஆனால் மோகன் வந்து அந்த பழைய அந்த உருகி நடிக்கிறது, அந்த அப்போ லவ்வர்கிட்ட உருகுவார், இப்போ பொண்ணுக்கிட்ட உருகியிருக்காரு. அதுதான் அந்த லாஸ்ட்டில் அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றி விடுறது, அதில் மிகப்பெரிய அந்த இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணதே இல்லை. இது வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு. இது நல்லா வரும்.